Alhamdulillahil muwaffiqil mu'in wassalatu wassalamu ala sayyidina Muhammadin as-sadiqil amin wa ala alihi wa sahbihi ajma'in wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd faqad qala Allah ta'ala fi mahkami tanzilihi wa furqanihil majid fa'a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim la masjidun ussisa 'ala at-taqwa min awwali yawmin haqqu an taquma fihi rijalun yuhibbuna an yatatahharu wallahu yuhibbul mutahhirin. Qala nabiyyuna Muhammadun sayyidul bashar sallallahu alayhi wa sallam at-taqwa haahuna wa ashara ila sadrihi wa qala ayla ni'mar rajulu abdullah law kana yusalli min al-layli fayukthir aw kama qala an-nabiyyu sallallahu alayhi wa sallam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul kareem wa nahnu ala dhalika min ash-shahidin wa ash-shakirin walhamdulillahi rabbil alamin. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவுலியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் பேரருள் அவனை நினைவு கூறுகிற அவனது ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தெரிந்து கொள்கிற சபையில் அல்லாஹ் நம்மை மீண்டும் ஒரு முறை ஒருங்கிணைத்திருக்கிறான். நாளை மறுமையில் ஜன்னாத்துல் நஈமிலும் நம் அனைவரையும் அல்லாஹ் இதுபோல ஒன்று சேர்ப்பானாக என்று ஆரம்பத்தில் துஆ செய்து பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி இந்த வார ஜும்ஆவிலே மஹல்லா மேம்பாடு குறித்த சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கடந்த 2 வாரங்களில் வக்ஃபு குறித்து விரிவாக நாம் பல தகவல்களை பேசியிருக்கிறோம். வக்ஃபு என்றால் என்ன, ஷரியத் எதை வக்ஃபு என்று கூறுகிறது, வக்ஃபு செய்யப்பட்ட பொருளுடைய சட்டம் என்ன, அதை வேறு நியத்திற்காக மாற்ற முடியுமா, அபகரிக்க முடியுமா என்பதையெல்லாம் முதல் வாரத்தில் விரிவாக பேசி சென்ற வாரத்தில் புதிதாக நடைமுறைக்கு வந்துள்ள வக்ஃபு திருத்த சட்ட மசோதா குறித்த விழிப்புணர்வும் செய்தோம். அதன் பிறகு தமிழகம் தழுவிய அளவில் எல்லா மாவட்டங்களிலும் கண்டன பொதுக்கூட்டங்களும் பிரம்மாண்டமாக நடந்திருக்கின்றன. அதை தொடர்ந்து பல கட்சிகளும் அரசியல் அமைப்புகளும் தனிநபர்களும் வழக்கு தொடுத்து அதன் விசாரணையும் நேற்று தொடங்கியிருக்கும் தகவல் வரை நாம் அறிந்த ஒன்றுதான். இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் மஹல்லா மேம்பாடு குறித்து நாம் யோசிக்க வேண்டியவை என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி பயிற்றுவித்தார்கள், அதன் பிறகு இஸ்லாம் எப்படி இவ்வளவு தூரம் கடந்து வந்தது என்பதை நாம் சற்று மீளாய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை ஒத்து வைத்து பார்க்கிற போது இப்போது நாம் வாழுகிற இந்த காலத்தில் வக்ஃபு சொத்துக்கள் பல ஆயிரம் கோடி இருக்கின்றன. வக்ஃபு குறித்த தெளிவான பார்வை அதிகரித்திருக்கிறது, சொத்துக்கள் அதிகரித்திருக்கின்றன. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் செய்த நாம் செய்ய தவறிய சில காரியங்கள் குறித்து நமக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. நான் சுருக்கமாக சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்தில் ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹqqு அன் தகூம ஃபீஹ், ஆரம்ப காலகட்டத்திலேயே இறையச்சத்தை பலமான அஸ்திவாரமாக கொண்டு கட்டப்பட்ட பள்ளிகளில் நீங்கள் நின்று தொழுவது, தொழ வைப்பது, முனாஃபிக்குகள் கட்டுகின்ற பள்ளிகளில் நீங்கள் சென்று தொழுவதை விட தொழ வைப்பதை விட சிறந்தது
என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இந்த வசனம் எது விஷயத்தில் இறங்கியது என்பதற்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீரில் எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதே குபாவை கட்டிய பிறகு மஸ்ஜிது நபவியினுடைய கட்டுமான பணியில் இருந்த நேரத்தில் முனாஃபிக்குகள் சார்பாக ஒரு கட்டடம் கட்டப்பட்டது. இஸ்லாத்தை நேரடியாக எதிர்க்க வந்தவர்கள் ஒரு புறம் இருக்க, அழிக்க நினைத்தவர்கள் ஒரு புறம் இருக்க, நாங்களும் இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக்கொண்டே இஸ்லாமிய பெயரை தாங்கிக் கொண்டே இஸ்லாமியர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளில் ஈடுபட்டவர்களுக்கு பெயர்கள் தான் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். அந்த முனாஃபிக்குகள் எல்லாம் சேர்ந்து கட்டின ஒரு பள்ளி இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அங்கே நின்று தொழுகை நடத்த வேண்டும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய சூழ்ச்சிகள் புரியாமல் ஒத்துக்கொள்ள நினைத்த நேரத்தில் அல்லாஹ் இறக்கிய வசனம்தான் இது. எங்கே இறையச்சத்தை அஸ்திவாரமாக போடப்பட்டு அல்லாஹ்வுடைய பெயர் மாத்திரமே அழைக்கப்படுகின்ற விதத்தில் மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டதோ, மஸ்ஜிதே குபாவை அல்லாஹ் இந்த இடத்திலே நாடுகிறான். அந்த இடத்தில் நீங்கள் தொழுகுங்கள், தொழ வையுங்கள். மஸ்ஜிதே நபவியில் நீங்கள் தொழுகுங்கள், தொழ வையுங்கள். முனாஃபிக்குகள் அழைக்கிற பள்ளிக்கு செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் அங்கு தடை விதித்தான். நமக்கு தெரியும், முஸ்லிம்களுடைய நேரடி எதிரிகளோ அல்லது துரோகிகளோ, முஸ்லிம்கள் அழிய வேண்டும் என்று விரும்புபவர்களோ, அவர்களோடு நாம் கூட்டு சேர்ந்து நண்பர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்ள வேண்டிய அவசியமோ தேவையோ நமக்கு இல்லை. மார்க்கம் அதை தடை செய்கிறது. அரசியல் காரணங்களுக்காக அல்லது சமூக நலன் சார்ந்த காரணங்களுக்காக அவர்கள் பொறுப்பில் இருந்தால் அவர்களிடத்தில் சென்று பேசுவதும் மனு அளிப்பதும் கோரிக்கை வைப்பதும் எல்லாம் கூடும். ஆனால் இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களில் எந்த வகையிலும் அவர்களோடு நட்புறவு கொள்வதை மார்க்கம் விரும்பவில்லை. இந்த இடத்தில் அல்லாஹ் தடை செய்தான். இங்கேயே நீங்கள் தொழுகுங்கள், தொழ வையுங்கள் என்று சொன்னார். இதில் நமக்கு படிப்பினை பெற வேண்டிய இடம் என்னவென்றால் சகோதரர்களே, மஸ்ஜிதே குபாவை அல்லாஹ் உயர்த்தி பேசுகிற போது அங்கே இருப்பவர்களை சிலாகித்து கூறுகிறான். இரண்டு தன்மைகளை கூறுகிறான். ஒன்று, அந்த கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே அது இறையச்சம் மிகுந்தவர்களால் அஸ்திவாரம் போடப்பட்டது என்று சொல்கிறான். இரண்டாவது, ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அய்யதஹரு, அந்த மஸ்ஜிதை சார்ந்து வாழக்கூடியவர்கள், அந்த மஹல்லாவை சார்ந்த நபி தோழர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டு தன்மைகளை கூறுகிறான். ஒன்று, அந்த மஸ்ஜிது கட்ட ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே இவர்கள் இறையச்சம் மிகுந்தவர்கள். இரண்டாவது, இவர்கள் பரிசுத்தமானவர்கள். ஏன் அல்லாஹ் இந்த இரண்டு தன்மைகளை கூறுகிறான் என்பதற்கு விளக்க உரை பல நபிமொழிகள் மூலமாக தொகுத்தெடுக்கப்படுகிறது. இந்த மஸ்ஜிதே குபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் இடையில் கட்டப்பட்டது என்பதை நாம் அறிவோம். ஆனால் பில்டிங் கட்டப்பட்டது தான் பெருமானாரின் வருகைக்கு பின்னரே ஒழிய பெருமானார் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பே முந்திய அக்கபாவிலும் இரண்டாவது அக்கபாவிலும் ஒப்பந்தம் செய்து முஸ்லிமாகி மதீனாவிற்கு வந்திருந்த ஒரு 80-90 நபர்களால் அங்கே பள்ளி கட்டப்பட வேண்டும் என்கிற சிந்தனை ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருவதற்கு சில வருடங்கள் முன்பே மதீனாவிற்கு வந்து சில இளைஞர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டார்கள். ஒரு 12-13 பேர் மட்டும் இளைஞர்கள். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு திரும்ப ஊருக்கு வந்துட்டாங்க. சரியாக 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்கள், தங்களுடைய நண்பர்கள், தங்களுக்கு தெரிந்த சுற்றத்தார்களுக்கெல்லாம் பேசி 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 பெருமானாரை பார்க்காமலேயே அவர்களையும் முஸ்லிம்களாக ஆக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவின் வெளிப்புறத்தில் வந்து சந்தித்து விட்டு சென்றார்கள். இவங்க தான் ஒரு 100 எண்ணிக்கைக்குள்ளே இருந்தவங்க. பெருமானார் மதீனாவிற்கு வருவதற்கு முன்பே முஸ்லிம்களாக அங்கே இருந்தவர்கள் இவர்கள். பெருமானார் வந்து மஸ்ஜிதே குபாவிற்கு அடிக்கல் நாட்டினாலும் கூட அங்கே ஒரு மஸ்ஜித் வர வேண்டும் என்பதை ஆரம்பத்திலிருந்தே ஆசித்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த முஸ்லிம்கள். அதைத்தான் அல்லாஹ் அங்கே அவர்களை சிறப்புப்படுத்தி கூறுகிறார். மஸ்ஜிது கட்டுவதற்கு முன்பே அவர்கள் ஈமானிய அஸ்திவாரம் கொண்டு மஸ்ஜிதை எழுப்பினார்கள் என்று வர்ணித்து சிலாகித்து கூறுவது அந்த மக்களுடைய ஈமானை சிறப்பித்து கூறுவது. இரண்டாவது சிறப்பு, அவர்கள் பரிசுத்தமானவர்கள்.
எல்லாமே பரிசுத்தமானவர்கள் தானே. இஸ்லாமிய பார்வையில் குளிப்பு கடமையானால் உடனே குளித்து விடுவதும், சிறு தொடக்கு என்று சொல்லப்படுகிற சிறுநீர் கழிப்பதோ மலம் ஜலம் கழிப்பதோ அதை கழித்து வந்து விட்டால் உடனே ஒது செய்து கொள்வது, இதுதான் பரிசுத்தத்திற்காக ஷரீஅத் சொல்லுகிற எல்லை, டெஃபினிஷன். ஒருவர் எப்போவுமே ஒதுவோடு இருக்கிறார்னா அவர் பரிசுத்தமானவர். எப்போவுமே குளிப்பு கடமையான உடனே குளித்து சுத்தமாகிறார்னா அவர் பரிசுத்தமானவர். இப்போ இங்கே இருக்கக்கூடியவர்களை பரிசுத்தமானவர் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் ஏன் பரிசுத்தமானவர்களாக இருந்தார்கள் என்றால், அந்த அன்சாரி சஹாபாக்களுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய தனித்தன்மையான சிறப்புகளில் ஒன்று, அந்த காலத்தில் சிறுநீர் கழித்தால் டேலா பிடிக்கிற, சமீப காலத்தில் நமது மஸ்ஜிதுகளிலே கூட இருந்த வழிமுறை தான். டேலா கட்டிகள் வைத்திருப்பார்கள். தண்ணீர் உபயோகம் குறைவாக இருந்த காலகட்டத்தில், தண்ணீர் பஞ்சம் இருந்த காலகட்டத்தில் கற்களை கொண்டு சுத்தம் செய்கிற வழமை, 2 அல்லது 3 கற்களை கொண்டு சுத்தம் செய்கிற இஸ்திஞ்சா பழக்கம் இருந்தது. அந்த காலத்தில் டேலா கட்டி பிடிக்கிற பழக்கம் இருந்ததோடு தண்ணீரிலேயும் சுத்தம் செய்யக்கூடிய வழமை உள்ளவர்களாக இருந்தார்கள் அந்த அன்சாரி சஹாபாக்கள். சட்டமெல்லாம் இறங்கலை, சட்டங்கள் வருவதற்கு முன்பே தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்களைத்தான் அல்லாஹ் இப்படி பிரியப்பட்டு சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், குறிப்பிட்டு உங்களை அல்லாஹ் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்ல காரணம் என்ன? அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், நாங்கள் இஸ்லாத்திற்குள் வருவதற்கு முன்பிருந்தே எங்களிடம் ஒரு வழமை என்னவென்றால், நாங்கள் சிறுநீர் கழித்தால் டேலா கட்டி பிடிப்பதோடு தண்ணீரிலும் சுத்தம் செய்து கொள்வோம், 2 மடங்கு சுத்தம். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில படிப்பினைகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன். மஸ்ஜிதுகள் இப்போது பிரச்சனையில் இருக்கிறது. பல இடங்களில் இது நாள் வரை வக்ஃபு சொத்தாக இருந்தவற்றில் நாம் காட்டிய பொடுபோக்கோ அல்லது சில மோசமான நிர்வாகிகளின் செயலிழப்போ பல சொத்துக்கள் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அடுத்த சில ஆண்டுகளுக்கு நமக்கு சரியான செயல் திட்டம் தேவை. இனி வரும் காலங்களில் நமது வக்ஃபு நிறுவனங்களை, அது கல்வி சார்ந்த நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது மதரசாக்களாக இருக்கட்டும், தர்காக்களாக இருக்கட்டும், மஸ்ஜிதாக கூட இருக்கட்டும் அல்லது மஸ்ஜிதிற்காக வக்ஃபு செய்யப்பட்ட வீடுகளாக இருக்கட்டும், அவற்றை காப்பதற்கு சரியான செயல் திட்டம் வேண்டும். முதலாவது என்னவென்றால், அந்த சஹாபிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னானே இவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று, அந்த பரிசுத்தத்தை நமது சமுதாயத்திற்குள் நாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. நிறைய நேரங்களில் நமது இளைஞர்களே சாலையின் ஓரங்களில் நின்று சிறுநீர் கழிக்கக்கூடிய காட்சிகளை நாம் இப்பொழுதும் பார்க்க முடிகிறது. குறைந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி, ஆனால் இன்னமும் அது முடியவில்லை என்பது வருத்தமான செய்தி. நம்முடைய இளைஞர்களிடத்தில் குறிப்பாக சுத்தம் பற்றிய தெளிவான விழிப்புணர்வை நாம் அவர்களுக்கு கொண்டு வர வேண்டி இருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தவ புதல்வர், வாழும் காலத்திலேயே நபித்தோழர்களாலேயே முத்தபிஉ சுன்னா, சுன்னத்தை பின்பற்றுவதில் மிகுந்த ஆர்வமுடையவர் என்று சொல்லப்பட்டவர். சுன்னத்துகளை பற்றி சந்தேகம் வந்தால் முதலில் வந்து கேட்பது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் சஹாபாக்கள் கேட்பாங்க. ஏன்னா பெருமானாரின் சுன்னத்துகளை பின்பற்றுவதில் ரொம்ப அவர் ஆர்வமுடையவர். எந்த அளவிற்கு என்றால், ஒரு வெளியூர் பயணத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் சஹாபாக்களை அடுத்து உள்ள தலைமுறையினர் எல்லாம் சேர்ந்து அந்த பயணத்தில் இருக்கிறார்கள். ஒரு பாலைவனம், இடையில் கொஞ்சம் மரங்கள் நிறைந்த காடு வருகிறது. எல்லோரும் நடந்து வந்து கொண்டிருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது ஒட்டகத்திலிருந்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறங்கி விட்டார்கள். எல்லாம் ஒட்டகத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு இடம் வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க இறங்கி ஒட்டகத்தை பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. சரி, நாம் சில நேரங்களில் கைகாலை நீட்டிக்கிற மாதிரி, எந்திரிச்சு கைகாலை உதறிக்கிற மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுற பழக்கம் இருக்குது. ரொம்ப நேரம் உட்காந்தே வந்துக்கிட்டு இருக்கிறது, கொஞ்சம் நேரம் இறங்கி நடந்து வருவாங்க. ஆனால் அப்படி இறங்கினா எல்லாருமே இறங்கி வர்றதா பழக்கம் அந்த காலத்தில். இப்னு உமர் இறங்கி நடக்கிறார், எல்லோரும் பார்க்கிறார்கள். கொஞ்ச தூரம் நடந்த உடனே குனிந்து செல்கிறார். எதுக்கு குனியணும் அப்படின்ற அவசியமே இல்லை. எந்த பொருளும் அவர் தலையில் தட்டுற மாதிரி வரல, ஒரு மரம் குறுக்க இல்லை. எதுக்கு குனிந்து செல்கிறார்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களோடு இதே பாதையில்
நான் பயணம் செய்தேன். அப்போது இங்கே ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் கிளை சாய்வாக இருந்தது. இந்த இடத்தை பெருமானார் கடக்கிற போது இறங்கி நடந்து வந்து மரத்தில் குனிந்துதான் சென்றார்கள். நாங்களும் அன்றைக்கு குனிந்து சென்றோம். இன்றைக்கு பெருமானாரும் இல்லை, அந்த மரமும் இல்லை. ஆனால் பெருமானாரின் சுன்னத்தை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆசை இருந்தது, நான் குனிந்து வந்தேன் என்று சொன்னார். அவ்வளவு தூரம் சுன்னத்தை பின்பற்றுகிற மிக முக்கியமான சஹாபி. இது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பருவத்தில் இருந்து எங்களை எப்படி பக்குவப்படுத்தினார்கள் என்றால், நாங்கள் எல்லாம் அமர்ந்து சாப்பிடுவோம், சிறு குழந்தைகளாக இருப்போம். எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சம்மல்லாஹ, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பியுங்கள். குல் பி யமீனிக, வலது கரத்தை கொண்டு நீங்கள் சாப்பிடுங்கள். குல் மிம்மா எலிக்க, உங்களுக்கு அருகில் எது இருக்கிறதோ அந்த உணவை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கள். ஒரு பிரபஞ்சத்தின் தலைவர், உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு அரசியலிலும் அதிகாரத்திலும் சமுதாய மாற்றத்திலும் பங்கெடுத்திருந்த ஒரு மாபெரும் தலைவர், ஒருபுறம் எதிரிகளால் அவர்களுக்கு இலக்கு வைக்கப்பட்டிருந்தது என்றால், இன்னொரு புறம் அரசர்களால் இவர் உண்மையானவரா என்று ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருந்த நேரம், அவர்கள் சிறுவர்களோடு நேரம் கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நேரம் கழித்தார்கள், அவர்களை ஒழுக்கப்படுத்தினார்கள். இதெல்லாம் சொல்லணுமா? ஒரு 7-8 வயசு உள்ள ஒரு பையனுக்கு வலது கையில் சாப்பிடு சொல்லணுமா? தெரியாதா அவனுக்கு? பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. இதில் என்ன ஆச்சரியம் என்றால், பெருமானார் ஒரு தடவை 2 தடவை சொல்லிவிட்டு விட்டு விட்டார்கள் என்று கிடையாது. இப்போ நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணுவோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். சொந்தக்கார பிள்ளைங்க வந்தால் சாப்பிடும்போது சொல்லிக் கொடுப்போம். 1 தடவை 2 தடவை 3 தடவை. அதில் பாதி பிள்ளைங்க பழக்கமாக எடுத்துக்கும், பாதி பிள்ளைகளுக்கு பழக்கம் வராது. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்தில் நாங்கள் சாப்பிட அமர்கிற போதும் இதை முதலில் சொல்லிவிடுவார்கள் எங்களுக்கு. எந்த அளவுக்குன்னா, எங்கள்கிட்ட எல்லாத்தையுமே அந்த பழக்கம் வந்துடும். அதுக்கு பின்னாடியும் பெருமானார் அந்த வளமையை மாற்ற மாட்டாங்க. இது சிறுவர்களுக்கான பாடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்திய முறை. அதே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் இளைஞர்களாக இருந்த போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் செய்த எல்லா காரியங்களிலேயும் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பார்கள். வெளியூரில் இருந்து இளைஞர்கள் கூட்டம் ஒன்று வந்தது. 12 பேர் சுமார் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் தங்கி அடிப்படை தீனை கற்றுக் கொடுத்தார்கள். எதுவெல்லாம் ஹலால், எதுவெல்லாம் ஹராம், எப்படி இபாதத்துகள் செய்யணும், அடிப்படை கடமைகள் என்ன. சில நாட்கள் பாடம் படித்து விட்டு அவர்களுக்கு தேவை வருகிற போது ஊர் திரும்பி செல்வார்கள். எல்லாரும் இளைஞர்களாக இருந்ததுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கேட்டாங்க, எப்போ ஊருக்கு போகிறீங்க? பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்குற பழக்கம் இருக்கிறவங்க கிடையாது. எவ்வளவு நாட்கள் மாதங்கள் தங்கினாலும் தங்கட்டும், கற்றுக்கொள்ளட்டும். ஆனால் இளைஞர்கள் மட்டுமே வந்திருந்த ஒரு குழு என்பதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடல் தேவையும் இருக்கும் என்பதை மனதில் கொண்டு, எப்போ நீங்கள் ஊருக்கு கிளம்பலாமல் இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை தெரிந்திருக்கிறோம், இன்னமும் தெரிய வேண்டியது இருந்தாலும் கூட நாங்கள் ஊருக்கு செல்லலாம் என்ற எண்ணத்தில் தான் சில நாட்களாக இருக்கிறோம். மனைவிமார்களை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன ஒற்றை வரி உபதேசத்தை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கற்றுக்கொண்டே இருங்கள், நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை அடுத்தவருக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருங்கள். இது 2 மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் தீன் நிலையாக இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த பழக்கம், இந்த பக்குவப்படுத்துதல் நம்முடைய சமுதாயத்தில் குறைந்து போய் இருக்கிறது. ஒரு புறம் மதரசாக்கள் நடக்கத்தான் செய்கின்றன, ஒரு புறம் பயான்கள் நடக்கத்தான் செய்கின்றன. ஆனால் மஸ்ஜிதுக்கும் இளைஞர்களுக்குமான தொடர்பு அதிகம் குறைந்திருக்கிறது என்பதை நாம் கசப்பான உண்மையாகவாவது ஏற்றுக்கொண்டு தான் ஆகும். இன்றைக்கு கால சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்பொழுது கடினமாகும் என்று சொன்ன சில நபிமொழிகள் இன்றைய காலத்தில் யதார்த்தமாக நடந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. மிக நுணுக்கமாக வாழ வேண்டிய இளைஞர்களுடைய வாழ்க்கை பாதை இன்றைக்கு சிரமத்தில் இருக்கிறது என்பதை நாம் சொல்லலாம். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் ஒரு இளைஞர் நடந்து வந்தார்.
தலை குனிந்து சாலையை பார்த்த வண்ணம் நடந்து வந்தார். உமர் ரலியல்லாஹு அவருடைய நெஞ்சில் ஒரு தட்டு தட்டி, இளைஞனை போல் நடந்து வா, ஏன் இவ்வளோ சோகம் உன்னுடைய நடையில்? நீ நடந்து வருகிற போதே கம்பீரம் தெரிய வேண்டாமா? நீ இளைஞன் இல்லையா என்று சொன்னார். அதே உமர் ரலியல்லாஹு அதே போல வேறு ஒரு இளைஞர் நடந்து வந்தபோது அதே போல நெஞ்சை தட்டி சொன்னார்கள், என்ன திமிரா நடந்து வர்ற, தோல் புஜத்தை இறக்கி நட, உன்னுடைய நடையில் திமிர் தெரிகிறது, இது கூடாது என்று சொன்னார்கள் என்று வருகிறது. இந்த வரலாற்றை விவரிக்கிற வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், இளைஞர்களுடைய வாழ்க்கை என்பது மிக நுட்பமாக திமிருக்கும் அதிகபட்ச பணிவுக்கும் நடுவில் இருக்க வேண்டியது. ஒரு கட்டத்தில் இப்படி சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஒரு கட்டத்தில் அப்படியும் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இளைஞன் காரியங்களில் வேகமானவனாக இருக்க வேண்டும், யோசிப்பதில் விவேகமானவனாக இருக்க வேண்டும். அவனுடைய உடல் இயக்கங்களில், அவனுடைய உடல் மொழியியலில் அவனுக்கு வேகம் திமிர் இருக்கக்கூடாது, செயல்பாடுகளில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சஹாபாக்களை அப்படித்தான் பள்ளியில் வைத்து பக்குவப்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இளைஞர்களுக்கு நாம் அதிகமாக போதிக்க வேண்டியது ஒன்று சுத்தம், இரண்டாவது மஸ்ஜிதுடனான தொடர்பு. எந்த காலத்திலையும் மஸ்ஜிதுடைய தொடர்பை விட்டு நாம் தள்ளி போயிடவே கூடாது, அது ரொம்ப ஆபத்தானது. குறிப்பாக இளைஞர்களை நாம் பேசுவதற்கு காரணமே எந்த வகையிலாவது மஸ்ஜிதுடைய தொடர்பு நமக்கு அதிகரித்திருக்கிறதா என்பதை சமீப காலத்தில் நீங்கள் பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே உங்களுக்கு சொல்லதா இருந்தால், கண்டன பொதுக்கூட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் கொடுக்கிற ஆர்வம் கூட ஐவேளை தொழுகைக்கு நாம் கொடுக்கிறது கிடையாது. நீங்கள் குற்றச்சாட்டாக நீங்கள் இதை பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய குற்றங்களை திருத்துவதற்காகவே நம்முடைய ஷரியத் கொடுத்திருக்கிற இடம் தான் ஜும்மா மேடைங்கிறது. நம்முடைய குறைகளை இங்கே திருத்தாவிட்டால் வேறு யாராவது சொல்லி திருத்துற மாதிரி சூழ்நிலை ஆகிடும். இது நம்முடைய குறைகளை பரிசுத்தப்படுத்துவதற்காக இறைவன் தந்திருக்கக்கூடிய இடம். வாரம் ஒரு முறை, தினமும் ஒரு முறை குளிக்கிறோம், வாரம் ஒரு முறை மனதை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சபை, ஒரு கருவி தான் இந்த ஜும்மாவுடைய பயான்கள். நம்ம கேட்குற விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் அமலுக்கு வருமானா பார்த்தா தெரியாது. ஆனால் இங்கே அமர்ந்து கேட்கிற பயான்களுக்கு என்று நிச்சயமாக ஒரு தர்பியத், ஒரு மாற்றம் உண்டு. ஏனென்றால் இது அல்லாஹ்வின் வீடு. நம்ம யூடியூபுகளில் கூட பயான் கேட்கலாம், ஃபேஸ்புக்கில் கூட பயான் கேட்கலாம். இன்றைக்கி இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற நேரத்தில் இங்கே ஒரு 60 பேர் இருக்கிறோன்னா எத்தனை பெர்சன்டேஜ் இளைஞர்கள் இருக்கிறாங்கங்கிறத கவனிங்க. இளைஞர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. எந்த பள்ளியில் எந்த ஹஜரத்து எந்த மணிக்கு பயான் முடிப்பார், எப்போ ஹுத்துபாவுக்கு படியில் ஏறுவார் தெரியும். பயான்களுக்கு நமக்கு அதிகம் கலந்துக்கிறது இல்லை, பயான் கேட்குறதே ரொம்ப குறையுது. வாரத்துக்கு ஒரு தடவை பயானுங்கிறத கிட்டத்தட்ட ஃபர்லாக நம்ம நினைக்கணும். எப்பவும் பேசுகிறது தானே பேசுகிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு வேறு எதை பேசுகிறது? சில பேர் அரசியலே பேசுங்கிறாங்க. நம்மளை விட அரசியல் தெரிஞ்சவங்க நிறையா இருக்கிறீங்க. அன்றாட நியூஸுகளை பார்க்குறோம். இந்த ஜும்மாவுடைய மேடைகள் என்பவை நம்முடைய குணநலன்களை, அகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடியவை. முழுமையாக இதில் நாம் கலந்து கொண்டாலே தவிர இதுதான் பாடம். இங்கே வந்து அமருகிற போது கேட்கிற விஷயங்கள் உள்ளத்தில் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் இது அல்லாஹ்வின் பள்ளி ஒன்று. இரண்டாவது, இங்கே வருபவர் பயானை கேட்பதற்காக மட்டுமே வருகிறார், வேறு சிந்தனை கிடையாது. யூடியூப்லாம் பயான் பார்க்கும்போது நமக்கு அப்படி கிடையாது. நம்ம வேறு ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்போம், பயானும் வரும், பயான் வரும்போது பார்ப்போம். இங்கே அமர்ந்து பயான் கேட்கிற போது தான் ஒது உள்ள நிலைமையில் பயான் கேட்குறோம் இல்லையா? ஒது இல்லாமல் யார் உட்காந்து பயான் கேட்குறா? இங்கே வீட்டில் உட்காந்து யூடியூப்பில் பயான் கேட்கும்போது நமக்கு ஒது இருக்கும், இல்லாமல் கூட இருக்கும், பல சிந்தனைகள் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வின் இல்லத்தில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய உபதேசங்களை, பெருமானாரின் வாழ்க்கை வழிமுறைகளை மஸ்ஜிதிலே அமர்ந்து ஒதுவோடு கேட்கிற இந்த பெரும் பாக்கியம் என்பது ஜும்மா மேடைக்கு மட்டும் சொந்தமானது. அதனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால், வாரம் இந்த ஜும்மாவுடைய பயானை தவறாமல் வந்து நாம் கேட்க வேண்டும். எனக்கு பெரிய மாற்றம்ல எதுவும் தெரிய மாட்டேங்குதே நம்ம நினைக்கலாம். நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அது உடம்புல தேவையான சத்துக்களை எல்லாம் தேவையான பகுதிகளுக்கு அனுப்பிட்டு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றிடுதில்ல.
அதே போல தான் நம்ம கேட்குற மார்க்க உபதேசங்கள் என்பவை தான் செய்ய வேண்டிய வேலையை செய்துவிடும் உள்ள நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆர்வத்தோடு நாம் கேட்போமே ஆனால் தீன் விஷயத்தில் நாம் கொள்ளுகிற இந்த ஆர்வம் என்பது நிச்சயமாக பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக நம்மை மாற்றும். அதனால தான் சில பேரெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், வாலிப வயசில் பூரா ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு 40 வயசை தாண்டவனே பார்த்தா அப்படி தொழுவாங்க, பள்ளியோட தொடர்பில் இருப்பாங்க. இப்போ நாம் நினைக்கலாம், நானாக திருந்தி வந்தேன், நானாக தொழுகையாளியாக மாறினேன். கிடையாது. நீங்கள் வாலிப காலத்தில் செய்த நற்காரியங்கள், உங்களுடைய பெற்றோர் உங்களை வளர்த்துவதில் கொண்ட ஈடுபாடு தான் உங்களை மாற்றுகிறது. நாமளா செய்ய முடியாது. சில பேர்லாம் 60 வயதை கடந்ததற்கு பிறகு தொழுகையுடைய பாக்கியம் கிடைக்காம போகிறதுக்கு ஆரம்ப காலத்தில் இவங்களுக்கு எந்த முயற்சியுமே இல்லைன்னு அர்த்தம். எனவே நாம் நம்முடைய அடுத்த கட்ட தலைமுறையினரை ஜுமா பயான் விஷயத்தில் இன்னும் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். இந்த வாழ்க்கை எவ்வளவு மோசமானது என்று குறித்த தகவல்களை அவர்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். போதை குறித்த தகவல்கள், இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களுக்கு எதிராக பின்னப்படுகிற சதி வலைகள், அரசியலில் இஸ்லாமிய இளைஞர்கள் செய்ய வேண்டிய போக வேண்டிய பாதை, இது குறித்தெல்லாம் இளைஞர்களுக்கு நாம் தெளிவாக பேசணும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறதாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜிதில் ஏழைகளுக்கு உணவளிக்கப்பட்டது, மஸ்ஜிதில் எத்தீம்கள் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டது, மஸ்ஜிதில் குடும்ப பஞ்சாயத்துகள் பேசப்பட்டது, மஸ்ஜிதில் சமுதாய காரியங்கள் என்ன அடுத்து செய்ய வேண்டும் என்பது பேசப்பட்டது. பெரியவர்களுக்கும் மதரசா நடந்ததும் மஸ்ஜிதில் தான், குழந்தைகளுக்கு மதரசாக்கள் நடந்ததும் மஸ்ஜிதில் தான். பெண்களுக்கு ஒரு கட்டத்தில் பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார். எல்லா காரியங்களும் மஸ்ஜிதில் இருந்து துவங்கி இருக்கிறது. மஸ்ஜித் என்பது வெறும் தொழுவதற்கான இடம் மட்டும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில் நிறைய நிர்வாகங்கள் சோடை போயிருக்கக்கூடிய நேரத்தில் நமது நிர்வாகத்தின் சார்பாக இதுவெல்லாம் விகிதமாக நடந்து வருகிறது. நான் உங்களிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், மஸ்ஜிதோடு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தொடர்பில் இருக்கு. என்னுடைய வீட்டுக்கு ஒரு சேதாரம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு ஒரு வேலை செய்யணும், மழை பெஞ்சா தண்ணி ஒழுகுது, அல்லது வேறு ஏதாவது தொந்தரவு இருக்குதுன்னா அதை நம்ம டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், காசு சேமிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்போ சரி செய்கிறது, எப்படி சரி செய்கிறது, அடுத்து தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம். நம்முடைய பள்ளியும் நமக்கு கவனத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய பள்ளிக்கு இப்போ என்ன தேவை? தொழிலாளிகள் தொழுது செல்கிற போது அவங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் இருக்குதா, ஏதாவது தொந்தரவு இருக்குதா, அல்லது பள்ளியை நிர்வகிப்பதற்கு தேவையான அடிப்படை தேவைகள். இப்போ நம்ம மஸ்ஜிதுலாம் மாத சம்பளம் கொடுப்பதற்கு மாத கடைசி வரைக்கும் ஏதாவது வருமானம் பார்க்குற அளவுக்கு இருக்குது. பல கோடி சொத்துக்கள் உள்ள எத்தனையோ மஸ்ஜிதுகள் நமது ஊரிலேயே உண்டு. நம்முடைய பள்ளிக்கு என்ன தேவை? மாத சந்தா கூட நம்முடைய பள்ளிவாசலில் போடவே இல்லை இது வரைக்கும். ஆனால் நம்முடைய பொருளாதாரத்தில் எவ்வளவு தூரத்தை, எவ்வளவு அளவை நாம் நம்முடைய பள்ளிக்காக செலவிடுகிறோம், எப்படி நிர்வாகம் நடக்கிறது, ரமதானில் இவ்வளவு தூரம் செலவு செய்யப்படுகிறது, எத்தனை ஏழைகளுக்கு கிட்டுகள் கொடுக்கப்படுகிறது, இதில் நம்முடைய பங்கு என்ன என்பது குறித்த விலாவரியான சிந்தனை வேண்டும். அந்த சிந்தனையை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். அதுதான் முக்கியம். நம்முடைய அடுத்த தலைமுறை வாரி வழங்கும் வள்ளல்களாக நாம் உருவாக்காமல் சென்று விட்டால் அடுத்த தலைமுறை என்பது தீனில் பஞ்சம் உள்ளவர்களாக மாறி போய்விடுவார்கள், தீனில் வறுமை உள்ளவர்களாக மாறி போய்விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்வி கற்பவனாக இரு, அல்லது கல்வி கற்றுக் கொடுப்பவனாக இரு, அல்லது கல்விக்காக வேண்டி உதவி செய்பவனாக இரு, 4வது நபராக இருந்து விடாது. நம்ம அடிக்கடி சொல்கிற ஹதீஸ். நான் கல்வி கற்பவனாக இருக்கணும், அது எல்லாரும் மௌத்து வரைக்கும் செய்ய முடியும். கல்வி கற்றுக் கொடுப்பவனாக இரு, அது ஆசிரியர்கள் உஸ்தாதுகள் செய்யக்கூடிய பணி. அல்லது இது ரெண்டுக்குமே என்னால் முடியாத, வசதி இல்லை, கல்வி சார்ந்த நிறுவனங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒத்தாசையாக இரு. காசு பணங்கள் முடிந்தால் காசு பணங்கள், நேரம் முடிந்தால் நேரம், ஆலோசனை தான் என்னிடத்தில் இருக்கிறது என்றால் அதையாவது நீங்கள் செய்யுங்கள். மொத்தத்தில் என்ன கருத்து? கல்வியோடு தொடர்பில் இருக்க. யார் கல்வியோடு தொடர்பில் இருக்கிறாரோ அவர் நிச்சயம் மஸ்ஜிதோடு தொடர்பில் இருப்பார், கல்வி சார்ந்தவர்களோடு தொடர்பில் இருப்பார். அன்பானவர்களே, நம்முடைய சமுதாயத்தை ஒரு பெரும் கல்வியாளர்கள் நிறைந்த சமுதாயமாக மாற்ற வேண்டிய கடப்பாடு நமக்கு முன்னால் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வக்கீல்களுடைய துறையிலும் சரி, IAS IPS துறையிலும் சரி, அல்லது குறைந்தபட்ச காவல்துறையில் கூட 2.5% மேலே நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் மக்கள் தொகையில் நாம் கிட்டத்தட்ட 17% நெருங்கிட்டோம்.
20 கோடிக்கு மேலே வந்துட்டோம். பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டு ஒருத்தர் 2 பேர் பேரை சொல்லிடுவோம், அவ்வளவுதான். எவ்வளவு தூரம் அதிகாரம் மிக்க இடத்தில் இருக்க வேண்டிய இந்த சமுதாயம் இவ்வளவு தூரம் கீழே போனதுக்கு காரணமே எதிர்கால தலைமுறையினருக்கு என்னத்தை கடத்தணுமோ அதை கடத்துறதுல, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நாம் ஒரு வகையில் சோடை போயிட்டோம். அதையெல்லாம் சிந்தித்து மஸ்ஜிதை, மஹல்லாவை, ஜமாஅத்தின் வலுவை அதிகரிக்கிற காரியங்களிலே நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து அது குறித்து செயல்பாடுகளில் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நிறைந்த கல்வியாளர்கள் நிறைந்த சமுதாயமாக நாம் மாறுவதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.